ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் நமக்கு டவுட்ஸ் கேட்பாங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் மூலமாக. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணியிருக்காரு, ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அது என்ன டவுட் அப்படின்னா, கோகோனட் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நீங்கள் இப்போ அதுதான் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. கோகோனட் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஆக்சுவலாக கோகோனட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் இந்த கோகோனட் சிப்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது, அப்படி இல்லாட்டினா கோகோனட்டில் செஞ்ச அந்த கைவினை பொருட்கள், கோகோனட்டை ஷெல்லில் செஞ்ச அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங்கில் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 50 lakhsலேருந்து ஒரு 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்கணும். நான் சொல்கிறது ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா. இது நீங்கள் ரா கோகோனட்ஸ் லைக் செமி ஹஸ்க்டு கோகோனட்ஸ், செமி ஹஸ்க்டுன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கோகோனட் நம்ம தேங்காய் மூடி அதில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அந்த ஹஸ்கை, அவுட்டர் லேயரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த கோகோனட்டுடைய ஐம்பாங்க, அந்த ஐ மட்டும் கவர் பண்ணி மேலே மட்டும் நமக்கு அந்த இது இருக்கும், அந்த ஹஸ்க் இருக்கும். இதுதான் என்னென்னா செமி ஹஸ்க்டு கோகோனட்டு. இந்த ரா செமி ஹஸ்க்டு கோகோனட் நீங்கள் ஒரு ஃபுல் கண்டெய்னர் ஏற்றுமதி பண்ணணும், பல்காக பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து ஒரு 25 லட்சமாவது கட்டாயமாக இருக்கணும். நான் சொல்கிறது ஃபுல் கண்டெய்னர் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, லைக் உங்களுக்கு நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பேக்கிங் கரெக்டாக பண்ணணும், அண்ட் தென் லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நிறையா காஸ்ட் அதில் ஆட் ஆகும். அதனால் டோட்டலாக அந்த மாதிரி நீங்கள் பல்காக ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்லீஸ்ட் 15 lakhலேருந்து 25 lakhs கையில் வச்சுருக்கணும். அப்போது 2 விதமாக நம்ம இதை பிரிக்கலாம். ஒன்று மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், இன்னொன்று ஃபுல் கண்டெய்னர் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். அப்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே 50,000 இருந்து ஒரு 2 lakh or 3 lakh வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங்க்கு தேவைப்படும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம்னா, அது வந்து கோகோனட் சிப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா விர்ஜின் கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா கோகோனட் ஷெல்லில் பண்ண அந்த கப்ஸ் இருக்குது அதுவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா காயில் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங்கில் ஏதாச்சும் பையர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கோகோனட் ப்ராடக்ட்ஸை சோர்சிங் எங்கே பண்ணுவீங்க, எப்படி இந்த பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுவீங்க? கோகோனட் ப்ராடக்ட்ஸ் சோர்சிங் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். லைக் நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி ரீஜியனில் கோகோனட் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் யாரும் கிடையாது, நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அது எதிர் நீங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டினா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடலாம், சோர்சிங் பண்ணலாம். ஆர் கேரளாலையுமே என்ன இருக்குது அப்படின்னா, லாட் ஆஃப் கோகோனட்ஸ் அண்ட் கோகோனட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சோர்சிங் பண்ணிக்கலாம். செகண்டு நான் சொன்னது பல்க் எக்ஸ்போர்ட், அதாவது ஃபுல் லோடு கண்டெய்னர் லைக் 20 feet கண்டெய்னர், அப்படி இல்லாட்டினா 40 feet கண்டெய்னரில் நீங்கள் கோகோனட்ஸை ஏற்றுமதி செய்கிறது. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, பல்காக பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 lakhsல இருந்து ஒரு 15 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் அது என்ன ஆகும்னா தேவைப்படும் கட்டாயமாக. ஏன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, பல்க் லெவலில் நீங்கள் கோகோனட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஒரு 13 kilogram பேக்கில் பேக் பண்ணி நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டியதாக இருக்கும். மெயினாக இந்த கோகோனட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, செமி ஹஸ்க்டு ரா கோகோனட்ஸ்,
இந்த ப்ராடக்ட் மெயினாக எங்கே பாப்புலராக இருக்குதுன்னா, யூரோப்லேயும் பாப்புலராக இருக்குது, அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் பாப்புலராக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இதை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும், அதுக்கப்புறம் பேக்கேஜிங் பண்ணணும், அண்ட் தென் கண்டெய்னர்ஸ் லைக் 20 ஃபீட் ஆர் 40 ஃபீட்டில் நீங்கள் ஒரு சிஹெச்ஏ ஏஜென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி, லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஒரு 20 ஃபீட் ஆர் 40 ஃபீட் கண்டெய்னரில் அவங்க வந்து ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸ்டஃப் பண்ண வச்சு அண்ட் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டியதாக இருக்கும். இது வந்து செகண்ட் மாடல். அப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ரெண்டாவது பல்க் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, லைக் 20 ஃபீட் ஆர் 40 ஃபீட் கண்டெய்னர், ஃபுல் கண்டெய்னர் லோடு ஏற்றுமதி பண்ணுறது. இதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இந்த கோகோனட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னெல்லாம்னா, ஐஇ கோடு, அதாவது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் கோகோனட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டில் ஒரு மெம்பராக இருக்கணும். சிடிபி அப்படிம்பாங்க, கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு. அண்ட் தென் மேக்ஸிமம் நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்பேடா தேவைப்படும், அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் தென் நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் லைக் கோகோனட் வந்து நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, லைக் கோகோனட் சிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு கட்டாயமாக எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ், அந்த ஃபுட் லைசன்ஸும் கட்டாயமாக தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கெலாம் நீங்கள் காஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடிங்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் என்னென்னு சொல்லிட்டேன் க்ளீனாக உங்களுக்கு. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் செகண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் பல்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். நம்மளுடைய சேனலில் நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தார் நம்மளுடைய சார் ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அதுக்கு தான் நான் இந்த ஆன்சரை கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட்ஸ் என்கிட்ட கேட்கலாம். அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக நான் ரிப்ளை கொடுப்பேன். அப்போது இந்த மாதிரி நான் வீடியோ ரிப்ளை கொடுக்கறதுனால இது உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுமதி பற்றி தெரியாத நபர்களுக்கும் நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே. ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த ப்ளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.